உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறது மட்டுமே அல்ல. நிறைய அவமானப்படுறது, அடுத்தவங்களால் கேவலப்படுத்தப்படுறது, நிராகரிக்கப்படுறது, இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புறது, அப்புறம் வந்து மறுபடி வந்து நம்ம வெறுப்பில் செய்யாமல் விருப்பத்தில் செய்கிறது, அந்த வெறுப்பில் வந்து மீண்டும் வந்து மக்கள் வெறுப்பூட்டுற மாதிரி செய்யும் பொழுது, இல்லை இதுதான் என் வாழ்க்கைன்னு உணர்ந்து நம்ம இதுதான் வேணும்னு செய்கிறோம் பார்த்தியா, இதுதான் உழைப்பு. உழைப்புங்கிறது வந்து நம்ம வேலை செய்கிறது மட்டுமல்ல, அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் கேபிட்டல்னு சொல்கிறோம். உளவியல் ரீதியான முதலீடு இருக்குல்லவா, அதாவது பண முதலீடு, மன முதலீடு, இதை வந்து சைக்கலாஜிக்கல் கேபிட்டல்னு சொல்கிறோம். அதாவது உளவியல் முதலீடு எது என்னென்னா, தொடர் முயற்சி, தொடர்ந்து அவமானம், தொடர்ந்து ஏமாற்றம், தொடர்ந்து நிராகரிப்பு, தொடர்ந்து வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து பிறரால் புரிந்து கொள்ள முடியாமல் நிராகரிக்கப்படுறது, இதுதான் வந்து உளவியல் முதலீடுன்னு சொல்கிறோம். பண முதலீடுங்கிறது கடன் வாங்கியோ அல்லது இன்னும் ஒரு பொருளை விற்றோ செய்கிறது, அது பண முதலீடு. ஆனால் அது முதலீடு கிடையாது, அது வந்து பண முதலீடே கிடையாது. இன்னொரு பொருளை விற்று செய்கிறது முதலீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து இந்த உளவியல் முதலீடு, சைக்கலாஜிக்கல் கேபிட்டல் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணையில் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து உடனடியாக கிடைக்கிறதே இல்லை. ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்கிறங்கிற ஒரு செயலும் கூட உடனே நடக்காது. ஒரு பொருளுக்கு அப்பால் வந்து மக்கள் உன்னை எப்படி புரிஞ்சுருக்காங்க, உன்னுடைய பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி மக்கள் உன்னை பற்றியான கற்பனையை வந்து சரியா தவறான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் ஒரு பொருள் வாங்குவாங்க. அப்போ வந்து உழைப்பு அப்படிங்கிறது வந்து வேலை செய்கிறதில்ல, அந்த வேலை செய்யும் பொழுது வரக்கூடிய அவமானம், கேவலம், நிராகரிப்பு, அதே மாதிரி மக்களால் அவதூறு சொல்லப்படுறது, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிறத விட நமக்கு உண்டான தொழில் சேவை, நாங்கள் தொழில்னே சொல்கிறது கிடையாது, தொழில். ஒரு பொருளை விற்கிறது அது வந்து தொழில் கிடையாது, ஒரு சேவை. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நிறைய இடங்களில் வந்து சின்னதாக தட்டுக்கடை போட்டிருப்பாங்க, வண்டியில் கடை போட்டிருப்பாங்க. ஆனால் நானும் மேடம் போயில் சில சமயத்தில் அங்கே போய் சாப்பிடுவோம். எதுக்கு தெரியுமா? அந்த உழைப்பை நம்ம மதிக்கணும். அதை நம்பி அந்த குடும்பம் வாழுது. அதே மாதிரி அதை சாப்பிட்டு எத்தனை குடும்பங்கள் வாழுது. ஒரு சாதாரண கடை நம்ம நினைக்கிறவங்க, அந்த கடையில் எத்தனை பேர்த்துடைய பசி நீங்குது, எத்தனை பேர்த்துக்கு பசி நீக்கிறாங்க. இதே கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய இடம் சென்ட்ரல் பகுதியில் இருக்குது, அங்கே 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு பொருளை வாங்குகிறோம் அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக போகிறோம் அப்படின்னா, அங்கே உள்ளவங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்குமே தவிர, அவங்க என்ன மதிக்கலை அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வந்து அவங்க மேலே வந்து கோபப்படுறதை தவிர்த்துக்கணும். ஏன்னா பலர் வந்து என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கும், 1000 வேதனை இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அவங்க நடக்கிறது வந்து நம்மகிட்ட நடக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது தான் அது மிகப்பெரிய தவறாக மாறிடும். நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கட்டளையிடக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்லவா, அதே தன்மையில் வந்து நம்மை ஒரு சிலர் கட்டளையிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதாவது அடுத்தவர்களை கட்டளையிடுவது நோக்கம் அல்ல, அவர்களை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றது நோக்கம் அல்ல. கட்டளைங்கிறதே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வான்னு சொல்கிறது தான், அது நம்ம நோக்கம் அல்ல. அவர்களுக்கு இணக்கமாக நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். சரி, அப்படி பண்ணனா அவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறது ஒரு தவறான விஷயந்தான். நம்மளால் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்கள மனிதனாக புரிஞ்சிக்கக்கூடிய தெரியலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்கள வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறத ஆர்டர் பண்ணுறது, அதாவது வந்து நம்ம பிறர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது தான் சரியான முறை, மனிதாபிமான முறை. ஏழை மனநிலைங்கிறது பாரு, அடுத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏழை மனநிலை வந்து அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீ பஸ்ஸில் போய் பாரு, பஸ்ஸில் வகையில் வந்து சாதாரண மக்கள் 2 பேர் வருவாங்க. உடனே வந்து யாராவது தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருந்தால் எந்திரிச்சு அங்கே போங்க அப்படிம்பாங்க. ஆனால் வசதி உள்ள பஸ்ஸில் ஏறி அந்த முன்னாடி படிக்கல் நின்று பார்ப்பாங்க. யாருமே அதாவது ஒரு சீட் உட்காந்தாங்கன்னா அடுத்த பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க, இறங்கிடுவாங்க. ஆனால் இந்த சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு சீட்டில் உட்காந்துருந்தா நீங்கள் தள்ளி அங்கே போய் உட்காருங்க,
இது பொம்பளை சீட்டு, ஆம்பளை சீட்டுப்பாங்க. இதுதான் ஏழை. ஏழை வந்து தன்னுடைய வசதியை பார்ப்பாங்களே தவிர அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனால் பணக்காரங்கிறது தன்னுடைய வசதியும் பார்ப்பான், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் பார்ப்பான். இதுதான் உண்மை. அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி சொல்கிறது உண்டு. கோயம்புத்தூர் உக்கடை பஸ் ஸ்டாண்டில் கேரளா பஸ்ஸுன்னு நிற்கும், அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு பஸ்ஸுன்னு நிற்கும். தமிழ்நாட்டு பஸ்ஸில் வந்து கூட்டமாக ஏறுவாங்க, ஆனால் கேரளா பஸ்ஸில் ஒன் பை ஒன்னாக லைனாக தான் போவாங்க. அப்போ இது யார் கற்றுக் கொடுத்தது? பஸ்ஸில் போயில வந்து எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பேக்கை பின்னாடி மாட்டிட்டு அடுத்தவங்களுக்கு இடிக்கிறாங்க. அதே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வேலைக்கு போன முன்னாடி அதே மாதிரி தான் பேக்கை மாட்டிட்டு வந்து அடுத்தவங்களுக்கு இடிக்கிறாங்க. ஆனால் பஸ்ஸில் ஏறும்போது பேக்கை கீழே வைக்கணுங்கிறது என்ன இருக்காது. இது ஏழை மனநிலை. அதே மாதிரி பஸ்ஸில் பாருங்கள், ஒரு 10 ஸ்டாப் சொல்லி இறங்க வேண்டியது இருக்குது, அந்த படிக்கட்டில் நின்று டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதை உள்ளே போக மாட்டாங்க. நாங்கள் அடிக்கடி சொல்கிறது உண்டு. நாங்கள் நிறைய ஒரு ஆய்வே பண்ணியிருக்கோம். ஒரு பேங்க் மேனேஜர் ஏறினா பஸ்ஸினுடைய நடுப்பகுதியில் போய் நின்றுக்குவார். ஆனால் 10 ஸ்டாப்பு தள்ளி இறங்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு லேபர் போனால் அந்த படிக்கட்டை விட்டு நகரவே மாட்டாப்புல, அங்கேயே இருந்துட்டு இருப்பாப்புல. அப்போ ஏழைங்கிறதும் பணக்காரங்கிறது வந்து அறிவு நிலை, பணநிலை கிடையாது, அறிவு நிலை. பணக்காரன் வந்து அறிவு அதிகப்படுத்துகிறான், ஏழை வந்து தன்னுடைய அறிவில்லாத தன்மையை அதிகப்படுத்துகிறான். அப்போ அறிவு வேறு, பணம் வேறு.